அவரைக்காய் கேரட் பொரியல் பண்ண போகிறோம். 1/4 கிலோ அவரைக்காயும் 200 கிராம் கேரட்டையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அவரைக்காயில் சைடில் நார் இருக்கும். இந்த நாரையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். கேரட்டையும் தோல் சீவி கட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் கட் பண்ணியாச்சு. அடுத்து பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய் துண்டுகள், 4 to 5 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய். மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி 3 or 4 சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகள், 2 பிஞ்ச் மஞ்சள் தூள். தண்ணி எதுவும் சேர்க்காம கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்து ரெண்டையும் நல்லா பொரிய விட்டுட்டு, இது கூட 3 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண வெங்காயம், அடுத்து கறிவேப்பிலை, வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச அவரைக்காய் கேரட் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். அவரைக்காய் கேரட் ரெண்டையுமே ஒரே 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கிட்டு இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு, இது கூட 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. சேர்த்த அவரைக்காய் கேரட் ரெண்டுமே 3/4 பங்கு அளவுக்கு வெந்து வரட்டும். இந்த மாதிரி வெந்து வர்றதுக்கு 5 to 6 நிமிஷம் ஆகும். வெந்துட்டு இருக்கும் போது இடையில ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த தண்ணி வற்றி காய் 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. அடுத்து இதில் நம்ம அரைச்ச அந்த தேங்காய் கலவையை சேர்த்துட்டு கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இந்த தேங்காய் கலவை இந்த பொரியலுக்கு நல்ல ஒரு வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போடாமல் 3 to 4 நிமிஷத்துக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து வெந்துட்டுருக்கட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இடையில அப்பப்போ கலந்து மட்டும் விட்டுக்கங்க. இப்போ 4 நிமிஷம் ஆச்சு. 2 காயுமே கரெக்டாக வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக அவரைக்காய் கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் பொரியல் பண்ண போகிறோம். 400 கிராம் கத்திரிக்காயை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி உப்பு கலந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி உப்பு கலந்த தண்ணியில் போட்டு வச்சோம்னா கத்திரிக்காய் கருத்து போகாமல் இருக்கும். இந்த பொரியலுக்கு பிஞ்சு கத்திரிக்காயை வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கும். கத்திரிக்காயை ரொம்ப மெல்லிசாவும் கட் பண்ணாமல் ரொம்ப திக்காவும் கட் பண்ணாமல் இந்த மாதிரி மீடியம் திக்னஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொரியலுக்கு பருப்பு அதிகமாக சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். இப்போ பருப்போட கலர்லாம் நல்லா மாறி இருக்கு. அடுத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட ஸ்லைஸ் பண்ண 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த பொரியலுக்கு பச்சை மிளகாய் காரம் தான், நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கலை, அதனால் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாவையும் சேர்த்துட்டு இதை லைட்டாக நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மிளகாவோட காரம்லாம் நல்லா எண்ணெயில் இறங்குற அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இது கூட கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஸ்லைஸ் பண்ண 3 பூண்டு, இதையும் ஒரு 1/2 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். அடுத்து இதில் தண்ணியில் கட் பண்ணி போட்ட கத்திரிக்காயை தண்ணியை நல்லா கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயிலேயே நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த காயை வதக்கி விட்டுக்கோங்க.
2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. இதில் கொஞ்சமாக ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், நிறைய சேர்க்க வேண்டாம். நிறைய சேர்த்தோம்னா கத்திரிக்காய் குழஞ்சு போயிடும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ வதங்கிறதுக்கு முன்னாடி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், வதங்கிருச்சுன்னா இன்னுமே அளவு வந்து நல்லா சுருங்கி வந்துடும். அதனால் கவனமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி சாஃப்டாக வெந்து வரட்டும். காய் வெந்துட்டு இருக்கும்போது அப்பப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும். மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. காய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெந்திருக்கு, நல்லா குழையாமல் வெந்திருக்கு. இந்த பொரியலுக்கு இந்த மாதிரி குழையாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ப்ரெஸ் பண்ணி பார்த்தா தெரியும். நீங்கள் வாங்குகிற கத்திரிக்காயை பொறுத்து காய் வெந்து வர்றதுக்கு டைம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அடுத்து இதில் 3/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி காய் சூடாக இருக்கும்போதே கடைசியில் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். சீரகத்தை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டோம்னா பொரியல் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா ஒரு தடவை மெதுவாக இந்த மாதிரி கலந்து கொடுத்துடலாம். இந்த பொரியலை வேகமாக நம்ம 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். இது ரசம் சாதம், காரக்குழம்பு, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இன்னும் கூட தேங்காய் துருவல் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான். தேங்காய் துருவலும் கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஈஸி டேஸ்டி கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பீர்க்கங்காய் காரக்கறி பண்ண போகிறோம். 1/2 கிலோ பீர்க்கங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதனுடைய மேல் தோலை லைட்டாக சீவிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 7-8 பல் பூண்டை வந்து தோலோடையே சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூனில் பாதி மஞ்சள் தூள். எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காம கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நம்ம அரைச்ச தேங்காய் கலவையை சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு இந்த தேங்காய் கலவையோட பச்சை வாசனை போக வதக்கி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் வெந்து வந்ததுக்கு அப்புறமா அளவு வந்து சுருங்கி இருக்கும், அதனால உப்பு சேர்க்கும் போது பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த பீர்க்கங்காய் 8லிருந்து 10 நிமிஷம் வேகட்டும். பீர்க்கங்காய் வெந்துட்டு இருக்கும்போது அந்த காயில இருந்துமே தண்ணி வெளியில் வரும், அதனால வந்து நம்ம இதுக்கு தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டியதில்லை. காய் வெந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுருங்க. எட்டு நிமிஷம் ஆச்சு. பீர்க்கங்காயெல்லாம் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு பாருங்க. நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கல. இனி மூடி எதுவும் போட வேண்டாம், அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. நம்மளுடைய பீர்க்கங்காய் பூண்டு காரக்கறி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான
பீர்க்கங்காய் பூண்டு காரக்கறி ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் பொரியல் பண்ண போறோம். 3 மீடியம் சைஸ் வாழைக்காயை மேல் தோலை லேசா சீவிட்டு இந்த மாதிரி சைஸ் துண்டுகளா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இந்த பேன்ல வாழைக்காய் வந்து தாராளமா வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. கட் பண்ணி வச்ச வாழைக்காயை தண்ணியில இருந்து எடுத்து இதுல சேர்த்துடலாம். இதுல 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த வாழைக்காய் வெந்து வரட்டும். குழையக்கூடாது, வாழைக்காய் வந்து கரெக்டா வேகணும். வெந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி அடிக்கடி கிண்டி கொடுத்தோம்னா எல்லா வாழைக்காயும் ஒண்ணு போல வெந்துடும். 4 நிமிஷம் ஆச்சு. வாழைக்காய் குழையாம கரெக்டா வெந்திருக்கு பாருங்க. இப்ப இதில் உள்ள தண்ணியை வடிச்சிடலாம். இந்த மாதிரி தாராளமா தண்ணி விட்டு வெந்ததுக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டோம்னா வாழைக்காயில உள்ள வாய்வு தன்மை எல்லாம் போயிடும். அடுத்து இந்த பேன்ல 4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணுங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை பிடிக்கலைன்னா மட்டும் உங்களுக்கு பிடிச்ச குக்கிங் ஆயில் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, பருப்பெல்லாம் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 கட் பண்ண காஞ்ச மிளகாய், 3 கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட கறிவேப்பிலை, 4 பல் பூண்டை தட்டி சேர்த்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு உப்பு சேர்க்கணும். வதங்கிட்டு இருக்கும் போதே உப்பு சேர்த்துக்கலாம். வாழைக்காய் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம். இப்ப இந்த தாளிப்போட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்தா சரியா இருக்கும். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இது கூட வடிகட்டி வச்ச வாழைக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா தாளிப்போட சேர்த்து கலந்து விட்டாச்சு. இது அப்படியே 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு சிம்லையே இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இடையில அப்பப்ப ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுருங்க. இப்ப 3 நிமிஷம் ஆச்சு. வாழைக்காய் அப்ப அளவா வெந்திருந்தது, இப்ப நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இதுல 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் நிறைய சேர்க்கும் போது பொரியலோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் கொஞ்சம் சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. நல்ல சூப்பரான டேஸ்ட்ல ரொம்ப வேகமா ஈஸியா பண்ணக்கூடிய வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான பீன்ஸ் பொரியல் பண்ண போறோம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 2 டீஸ்பூன் கடலை பருப்பும் 1 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமா வறுபட்டுச்சு. ஒரு சின்ன சைஸ் கட் பண்ண பெரிய வெங்காயம், 1 கட் பண்ண காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை இதை லைட்டா வதக்கி விட்டுட்டு பொடியா கட் பண்ண 200 கிராம் பீன்ஸ் எண்ணெயிலேயே 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கலாம். அடுத்து இதுல 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த பீன்ஸ் வந்து நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். வெந்து வர்றதுக்கு 5ல இருந்து 6 நிமிஷம் ஆகும். பீன்ஸ் வெந்துட்டு இருக்கும்போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இந்த மிக்ஸி ஜார்ல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம், தண்ணி எதுவும் சேர்க்காம கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம்.
6 நிமிஷத்துலேயே பீன்ஸ் நல்லா கரெக்டாக சாஃப்டாக வெந்துருச்சு. இதில் நம்ம அரைச்ச தேங்காய் ஜீரக பச்சை மிளகாய் கலவையை சேர்த்துடலாம். இந்த மாதிரி பீன்ஸ் பொரியல் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். 1 நிமிஷம் ஆச்சு. சுவையான ஈஸியாக பண்ணக்கூடிய பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சௌச்சௌ பொரியல் பண்ண போறோம். 1/2 கிலோ சௌச்சௌ எடுத்து வச்சிருக்கேன். இதனுடைய மேல் தோலை சீவிட்டு சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் துண்டுகளா கட் பண்ணிருக்கேன். இப்போ பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 இன்ச் அளவுள்ள இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 சின்ன வெங்காயம், கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள், 4ல இருந்து 5 பச்சை மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. நான் பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்க்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டோம்னா நல்லா ஈஸியாக அரைபற்றும். அடுத்து இது கூட 1/4 கப் தேங்காய் துண்டுகள். எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் அதில் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடுகு. பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. இது கூட கறிவேப்பிலை, 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், கூடவே 2 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வரட்டும். இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா இது கூட கட் பண்ணி வச்ச சௌச்சௌவை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கங்க. இப்போ 2 நிமிஷமா வதக்கியாச்சு. இது கூட 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மூடி போட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கும்போது ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ 8 நிமிஷம் ஆச்சு. காய் பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக சாஃப்டாக வெந்திருக்கு. இதுக்கு மேலேயும் வேக வச்சிங்கன்னா காய் குழஞ்சு போயிடும். அப்புறம் பொரியலோட டேஸ்ட் நல்லா இருக்காது. அடுத்து இதில் நம்ம அரைச்ச அந்த தேங்காய் கலவையை சேர்த்துக்கலாம். இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். நம்ம சேர்த்து அந்த தேங்காய் கலவையோட பச்சை வாசனை போயிடும். 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த தேங்காய் கலவையோட பச்சை வாசனை போய் நம்மளுடைய காரசாரமான சௌச்சௌ பொரியல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். காரசாரமான டேஸ்டான சௌச்சௌ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. புடலங்காய் பொரியல் பண்ண போறோம். 400 கிராம் புடலங்காயை வாஷ் பண்ணிட்டு இந்த சைஸ் துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்தும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துட்டு பருப்பெல்லாம் பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வதக்கிக்கலாம். அடுத்து இதில் கட் பண்ணி வச்ச புடலங்காயை சேர்க்குறேன். இந்த காயை எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் போல வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கியாச்சு. அடுத்து இதுல 1 கை அளவு மட்டும் தண்ணி தெளிச்சுக்கலாம். இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் 3/4 டீஸ்பூன் உப்பும் சேர்க்கிறேன்.
புடலங்காய் நீர் காய்ங்கிறதுனால நம்ம நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஒரு கையளவு மட்டும் தண்ணி தெளிச்சா போதும். ஏற்கனவே இது வந்து பிஞ்சு புடலங்காயா இருக்கு, அதனால வந்து ஒரு கை அளவு தண்ணி வந்து தெளிக்கும் போது சரியா இருக்கும். புடலங்காய் வந்து முத்தலா இருந்தா நீங்க கூட கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கங்க. இப்ப மூடி போட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இந்த காய் வந்து குழைய வெந்துடக்கூடாது. ஒரு 80% வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கும் போது ஓபன் பண்ணி பார்த்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கங்க. இந்த மிக்ஸி ஜார்ல 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். இத தண்ணி எதுவும் சேர்க்காம 2-3 சுத்து சுத்திட்டு இதுல 2 சின்ன பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இது கூட கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன். புடலங்காய் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கோம். இப்ப இந்த தேங்காய் கலவைக்கு மட்டும் இந்த அளவு உப்பு சரியா இருக்கும். இதையும் தண்ணி எதுவும் சேர்க்காம லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி, அதாவது துருவுற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. காய் பாத்தீங்கன்னா குழையாம வெந்திருக்கு. காயோட தன்மையை பொறுத்து டைம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். குழையாம இந்த மாதிரி 80% அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்ப இதுல நம்ம அரைச்ச தேங்காய் கலவையை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. 2 நிமிஷத்துக்கு நம்ம சேர்த்து அந்த தேங்காய் கலவையோட பச்சை வாசனை போக இருக்கட்டும். மூடி எதுவும் போட வேண்டாம். அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்து அந்த தேங்காய் கலவையோட சேர்ந்து புடலங்காய் நல்லா கரெக்டா வெந்துருச்சு. இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்க்கிறேன். இந்த கொத்தமல்லி இலைகள் இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெண்டைக்காய் பொரியல் பண்ண போறோம். இந்த பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 2 டேபிள் ஸ்பூன் வறுக்காத வேர்க்கடலையை சேர்த்து இந்த எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுபட்டதும் இதை தனியா எடுத்து வச்சுட்டு 400 கிராம் வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி ஈரம் போக தொடச்சிட்டு இந்த சைஸ் துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமா இந்த எண்ணெயில சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் நம்ம சேர்த்த அளவோடவே கொஞ்சம் சுருங்கி ஃப்ரை ஆகியிருக்கு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை தனியா எடுத்து வச்சுட்டு மீதி உள்ள காயையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், பருப்பெல்லாம் வறுபட்டு நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. இதுல ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்கிறேன். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய், ஒரு கட் பண்ண பச்சை மிளகாய், எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். லைட்டா வதக்கியாச்சு. இதுல நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ண வெண்டைக்காயை சேர்க்கிறேன். வெண்டைக்காய் எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகி பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த மாதிரி கலர் மாறாம ஃப்ரை பண்ணிக்கங்க. காயை லைட்டா ஒரு வதக்கிட்டு இதுல 4 இருந்து 5 பல் பூண்டை இடிச்சு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி பூண்டு சேர்க்கும் போது வாசனை வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பூண்டு வாசனை பிடிக்கலைன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கங்க. இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. இப்ப இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல 1 டீஸ்பூன் போல சில்லி பிளேக்ஸ் சேர்க்கிறேன். மிளகாத்தூள் சேர்க்கிறத விட இந்த மாதிரி சில்லி பிளேக்ஸ் சேர்த்தீங்கன்னா பொரியல் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும்.
கூடவே அரை டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். நல்லா சிம்ல வச்சு 2 நிமிஷத்துக்கு மறுபடியும் வதக்கிக்கங்க. இப்போ வெண்டைக்காயெல்லாம் ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. நல்ல ஒரு சூப்பரான வாசனை வந்துட்டு இருக்கு. இதுல 1 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகனட் சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்ததுல எண்ணெயில ஃப்ரை பண்ண வேர்க்கடலை. இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு. சூப்பரான டேஸ்ட்ல வெண்டைக்காய் வேர்க்கடலை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சக்கரை பூசணிக்காவோட கடலைப்பருப்பு சேர்த்து பொரியல் பண்ண போறோம். 400 கிராம் மஞ்சள் பூசணி எடுத்து வச்சிருக்கேன். இதை சக்கரை பூசணிக்கான்னு சொல்லுவாங்க, அரசாணிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இதுல விதைகளும் விதையை ஒட்டி ஒரு பகுதியும் இருக்கு. அதையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி சுரண்டி எடுத்தா வந்துடும். விதை பகுதியும் அதை ஒட்டியுள்ள பகுதியும் எடுத்தாச்சு. மறுபடியும் இதனுடைய தோலை எடுத்துடணும். இதை 2ஆ கட் பண்ணிட்டு மேல் தோலை மட்டும் நம்ம எடுத்துடலாம். மேல் தோலையெல்லாம் நல்லா சீவியாச்சு. இப்போ இதை சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கலாம். 1/4 கப் கடலைப்பருப்பை கழுவிட்டு 1 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். அதை இந்த குக்கர்ல சேர்த்துட்டு அது கூட 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், முங்குற அளவுக்கு தண்ணி, இந்த அளவு சேர்த்தா போதும். மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வேக வச்சுக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. பருப்பு நல்லா கரெக்டா வெந்திருக்கு, சாஃப்டா இருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். சப்போஸ் நீங்க பருப்பை ஊற வைக்கலைன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமா விட்டு 4ல இருந்து 5 விசில் வேக வச்சுக்கோங்க. நம்ம ஊற வச்சதுனால 2 விசில்லே வெந்துருச்சு. இப்ப இதுல உள்ள தண்ணியை வடிச்சிட்டு பருப்பை மட்டும் தனியா எடுத்து வச்சிடலாம். கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதுல அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து. கடுகு நல்லா பொரிஞ்சு உளுந்தோட கலரும் மாறிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துடலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், 4 பூண்டு ஸ்லைஸ் பண்ணது. இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கங்க அல்லது இடிச்சு சேர்த்துக்கங்க. அது கூட 3 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் அதிகமா சேர்த்தாதான் நல்லா இருக்கும். காஞ்ச மிளகாய் தான் நல்ல வாசனையும் டேஸ்டும் கொடுக்கும். இப்ப இதை வதக்கிக்கலாம். இப்ப நல்லா வதங்கிடுச்சு எல்லாமே. காய் வந்து இந்த சைஸ் துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கணும். இந்த சக்கரை பூசணிக்காவில் வந்து ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால வந்து நான் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் சேர்த்துக்கங்க. இப்போ வதக்கி விட்டாச்சு. 1 நிமிஷம் போல இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே 1 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இந்த காய் வந்து வேகமா வெந்துடும். நீங்க வந்து தண்ணி நிறைய சேர்த்துடவே கூடாது. ஒரே 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கங்க போதும். காய் வந்து 3/4 பங்கு அளவுக்கு வெந்து வரட்டும். மூடி போட்டாலும் அப்பப்போ திறந்து பார்த்து நான் கிண்டி விட்டேன். இப்ப காய் வந்து 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. இது வந்து மூடி போட வேண்டாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும். காய் நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். ஓப்பன்லேயே வச்சு காய் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. காய் கட் பண்ணும்போது குட்டி குட்டியா கட் பண்ணாம கொஞ்சம் நீள சைஸ் துண்டுகளா கட் பண்ணிக்கங்க. அப்பதான் காய் குழஞ்சு போகாம இருக்கும். ஏன்னா இந்த காய் வந்து வேகமா வெந்துருது. இது கூட வேக வச்சு வடிகட்டின கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சக்கரை பூசணிக்காய் வச்சு நம்ம பிளைனா பொரியல் பண்ணுவோம். இந்த மாதிரி கடலைப்பருப்பு சேர்த்து பண்ற பொரியல் வந்து சாப்பிட்றதுக்கு இன்னுமே நல்லா இருக்கும். இந்த பொரியல் கூட 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல்.
தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொத்தமல்லி இலை சேர்த்தாலும் நல்லா ஜம்முன்னு இருக்கும் வாசனை. நல்ல டேஸ்டான மஞ்சள் பூசணி கடலைப்பருப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பீன்ஸ் கேரட் பொரியல் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் பீன்ஸை இந்த மாதிரி நீல சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 200 கிராம் கேரட்டை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன சதுர துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டையும் வேக வச்சுக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற பீன்ஸ் கேரட் ரெண்டுமே சேர்த்து 400 கிராம் இருக்கும். இதை இந்த பேனில் சேர்த்துட்டு இது கூட 1/2 கப் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது. காய் கரெக்டாக வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 பிஞ்ச் மஞ்சள் தூள். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நம்ம சேர்த்த 2 காயுமே நல்லா கரெக்டாக வெந்து வரட்டும். காய் வெந்துட்டு இருக்கும் போது அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. நம்ம சேர்த்த தண்ணி ஒருவேளை பத்தலைன்னா மட்டும் கொஞ்சமா இடையில தண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு ஈரமில்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதுல 1/4 கப் தேங்காய் துண்டுகள், 2 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் மல்லி விதை, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள். இதை தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கோர்ஸா அரைச்சு ரெடியா வச்சுக்கோங்க. இப்ப 7 நிமிஷம் ஆச்சு. பீன்ஸ் கேரட் ரெண்டுமே கரெக்டா வெந்திருக்கு. நம்ம சேர்த்த தண்ணியே கரெக்டா போச்சு. நான் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கல. இப்ப இது ரெண்டையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை 1 நிமிஷம் போல வதக்கிக்கணும். அடுத்து இது கூட நம்ம அரைச்ச அந்த தேங்காய் கலவையை சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. இப்ப 2 நிமிஷமா வதங்கி அதனுடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அடுத்து இதுல நம்ம வேக வச்ச பீன்ஸ் கேரட் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். பீன்ஸ் கேரட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பீன்ஸ் கேரட் பொரியல் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கங்க. நான் வந்து இந்த அளவு உப்பு சேர்க்கிறேன். அடுத்து சிம்லையே 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்ப 3 நிமிஷம் ஆச்சு. டிஃபரெண்டான டேஸ்ட்ல நம்மளுடைய பீன்ஸ் கேரட் பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. முள்ளங்கி பொரியல் பண்ண போறோம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. 300 கிராம் முள்ளங்கியை நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல் சீவி இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா ஒரு பரட்டி விட்டுக்கலாம். நம்ம இந்த பொரியலுக்கு ஃபர்ஸ்ட் முள்ளங்கியை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து பொரியல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணால் பொரியல் வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை பரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த முள்ளங்கி 3/4 பங்கு அளவுக்கு வேகிற அளவுக்கு நம்ம வந்து எண்ணெயிலேயே வதக்க போகிறோம். இந்த முள்ளங்கி வதங்கிறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டியதில்லை. முள்ளங்கி நீர்ச்சத்துள்ள காய்ங்கிறதுனால அதுலேருந்து வெளிவர தண்ணியிலேயே முள்ளங்கி நல்லா வெந்துடும். இப்போ மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க.
முள்ளங்கி எண்ணெயிலேயே வதங்கி 3/4 பங்கு அளவுக்கு வெந்து வரட்டும். இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். முள்ளங்கி எண்ணெயிலேயே வதங்கி 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி ஃபர்ஸ்டே நம்ம முள்ளங்கியை எண்ணெயிலேயே வதக்கிட்டு அதுக்கப்புறமா பொரியல் பண்ணோம்னா அந்த முள்ளங்கிக்குன்னு ஒரு வாசனை இருக்கும் இல்லையா, அந்த வாசனை தெரியாம பொரியல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப இந்த காயை தனியா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். மறுபடியும் அதே கடாயிலேயே 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிச்சதும் அதுல 2 டீஸ்பூன் கடலை பருப்பும் 1 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பும் சேர்த்துட்டு இந்த பருப்பு ரெண்டும் நல்ல பொன்னிறமா வர வரைக்கும் இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த பொரியலுக்கு பருப்பு அதிகமாக சேர்த்தோம்னா பொரியல் சாப்பிடும்போது இந்த பருப்பு கடிபடும் போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுபட்டுச்சு. அடுத்து இது கூட கறிவேப்பிலை, அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக கட் பண்ண வெங்காயம், கூடவே 2 பூண்டையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயத்தை லைட்டாக அதனுடைய கலர் மாறுற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ வந்து வெங்காயத்தோட கலர் லைட்டாக மாறிடுச்சு. இது கூட 3 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்போ பச்சை மிளகாவை சேர்த்துட்டு மறுபடியும் லைட்டாக ஒரு தடவை இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு முள்ளங்கி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தோம். இப்போ வந்து இந்த பச்சை மிளகாய் வெங்காயத்துக்கெல்லாம் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம வதக்கி வச்ச இந்த முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். முள்ளங்கியை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிரட்டி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பிரட்டி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். ஏற்கனவே வந்து முள்ளங்கி 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. 2 நிமிஷம் இருந்ததுன்னா நல்லா ஃபுல்லாகவே வெந்துடும். 2 நிமிஷம் ஆச்சு. முள்ளங்கி நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் சீரகத்தை நல்லா இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு கசக்கி சேர்த்துக்கங்க. நல்லா வாசனையா இருக்கும். அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்மளுடைய முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கடைசியா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய டேஸ்டான முள்ளங்கி பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஈஸி வாழைக்காய் பொரியல் பண்ண போறோம். 3 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை மேல் தோலை லைட்டா சீவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த நுனி பகுதியையும் காம்பு பகுதியையும் கட் பண்ணிட்டு மேல் தோலை லைட்டா சீவியாச்சு. இதை 2ஆ கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டு நீல வாக்குலயே இந்த மாதிரி திக்னஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீளமா கட் பண்ணி ரெடியா எடுத்து தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க. தண்ணியில போட்டு வச்சா கருத்து போகாம இருக்கும். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா நல்லா வாசனையா இருக்கும். எண்ணெய் சூடானதும் அதுல கறிவேப்பிலை இலைகள், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வர அளவுக்கு வதக்கிக்கங்க. நம்ம சேர்த்த இந்த வெங்காயம் வதங்கி ஓரளவு அதனுடைய கலர் மாறி வரணும். வெங்காயத்தோட கலர் ஓரளவு மாறி இருக்கு. தண்ணியில கட் பண்ணி போட்ட வாழைக்காயை தண்ணியில இருந்து எடுத்து இதுல சேர்த்துடலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு.
இது கூட ஒரு 5-6 பல் பூண்டை வந்து தோல் உரிச்சிட்டு தட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டாம். நம்ம வாழைக்காயை தண்ணியிலிருந்து எடுத்து போட்டதுனால தண்ணி தேவைப்படாது. இந்த வாழைக்காய் நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். இடையில ஓபன் பண்ணி பார்த்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கங்க. இப்ப 7 நிமிஷம் ஆச்சு. வாழைக்காய் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. நம்ம மெல்லிசா நீல வாக்குல கட் பண்ணி இருக்கிறதுனால வேகமாவே வெந்துடும். இன்னொன்று, இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா பொரியல் பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்கும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தை 1-2 கசக்கிட்டு சேர்த்துக்கங்க. அடுத்து தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்ல வச்சிருங்க. மூடி எதுவும் போட வேண்டாம். சிம்லையே 2 நிமிஷத்துக்கு இந்த வாழைக்காய் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்ப 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாவக்காய் பொரியல ரெடி பண்ணிடலாம். 1/2 கிலோ பொடி பாவக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாவக்காவை 2 சைடும் உள்ள இந்த மெல்லிசா உள்ள காம்பை நீக்கிட்டு ரவுண்ட் பீசஸா கட் பண்ணிக்கலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 4 பச்சை மிளகாவை கீறி சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம டைரக்டாவே பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து இதெல்லாம் சேர்க்க வேண்டியது இல்லை. அடுத்து இதுல கட் பண்ணி வச்ச பாவக்காய், எண்ணெயிலேயே 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. பாவக்காய் கசப்பு தன்மை உள்ள காய்ங்கிறதுனால நம்ம சாதாரணமா மற்ற பொரியலுக்கு சேர்க்கிறத விட இந்த காய்க்கு மிளகாய் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கங்க. 2 நிமிஷத்துக்கு வதக்குனதுக்கு அப்புறமா மூடி வச்சிடலாம். காய் பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். இடையில ஓபன் பண்ணி பார்த்து அப்பப்போ வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வதக்கிட்டு இருங்க. பாவக்காய் நம்ம சேர்த்த எண்ணெயிலேயே வதங்கி பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்ப பாவக்காயை ஒதுக்கி விட்டுட்டு நடுவுல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். இதுல 10-12 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு இந்த மாதிரி 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. ஸ்டார்டிங்லயே பச்சை மிளகாய் சேர்க்கும் போது வெங்காயம் சேர்த்தோம்னா வெங்காயம் வந்து கருகி போயிடும். அதனால பாதி அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்புமே நம்ம மற்ற காய்களுக்கு சேர்க்கிறத விட இதுல கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கணும், கசப்பு தன்மை இருக்கிறதுனால. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சு வச்சிருங்க. லோ ஃபிளேமுக்கும் மீடியம் ஃபிளேமுக்கும் நடுவுல இருக்கிற மாதிரி குறைச்சு வச்சிருங்க. மூடி எதுவும் போட வேண்டாம். ஓப்பன்லயே இந்த காய் வந்து நல்லா வதங்கி வரட்டும். வதங்கிட்டு இருக்கும்போது எப்பவும் போல இந்த மாதிரி கிண்டி கொடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா பாவக்காய் நல்லா சுருள வதங்கிருச்சு. நம்ம சேர்க்கும் போது இருந்ததை விடவே அளவு நல்லாவே சுருங்கி வந்துருச்சு. நான் வந்து இதுல தேங்காய் துருவல் சேர்க்கல. நீங்க ஒருவேளை விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க. எங்களுக்கு தேங்காய் துருவல் சேர்க்காமையே இந்த பாவக்காய் ரொம்ப பிடிக்கும். அது நம்ம வைக்க போற இந்த பாசிப்பருப்பு கூட்டுக்கு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடறதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். கடைசி அதுல கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய சுவையான பாவக்காய் பொரியல் ரெடி பண்ணிட்டோம். பாவக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கிடைக்கும் போது இந்த மாதிரி பாவக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. அவரைக்காய் பொரியல் பண்ண போறோம். 1/4 கிலோ அவரைக்காயை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அவரைக்காயில 2 ஓரங்கள்லயும் நார் இருக்கும். அந்த நாரை எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம்.
அவரைக்காயை கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சைஸ் துண்டுகளாக கட் பண்ணிக்கணும். இந்த பொரியலில் சேர்க்கறதுக்கு ஒரு பொடி வறுத்தரைக்கணும். ஸ்டவ்வில் ஒரு கடாய் போட்டு சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பு ஓரளவு கலர் மாதிரி வர அளவுக்கு வறுத்துக்கணும். இது கூட 2 டீஸ்பூன் பச்சரிசியை சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு, அரிசியுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம். சீரகம் வந்து கடாய் ஹீட்லேயே நல்லா வறுபட்டுரும். இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இதை நைஸாக அரைச்சிடாம லேஸ் குறகுறப்பான பவுடரை அரைச்சிக்கலாம். அப்போ தான் இந்த பொரியல் நல்லாயிருக்கும். இந்த கடாயில் 4 டீஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய், அடுத்து கறிவேப்பிலை எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி வச்சுட்டு கட் பண்ணி வச்ச அவரைக்காயை சேர்த்துக்கலாம். அவரைக்காயை சேர்த்துட்டு எண்ணெயிலேயே இதை 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கங்க. இந்த பொரியலுக்கு காரத்துக்கு நான் மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு பதில் நான் வந்து 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூனில் பாதி மஞ்சள் தூள், இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு கை அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளிச்சுட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இந்த அவரைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வர்றதுக்கு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்பப்போ திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. அவரைக்காய் குழையாமல் நல்லா கரெக்டாக சாஃப்டாக வெந்திருக்கு. அடுத்து இதில் நம்ம அரைச்ச அந்த பொடியை சேர்த்துக்கலாம். நான் இந்த பொடி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மீதி பொடியை வேறு ஏதாவது பொரியல் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. பொடி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவரைக்காயை ப்ளைனாக பொரியல் பண்ணுறதை விட இந்த மாதிரி பொடி சேர்த்து பண்ணுங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். டிஃபரெண்டான டேஸ்ட்டில் சூப்பராக பொடி போட்ட அவரைக்காய் பொரியல் ரெடி. கேரட், பீட்ரூட், பச்சை பட்டாணி இது 3ஐயும் வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். கட் பண்ண 1 கப் கேரட்டும் 3/4 கப் பீட்ரூட்டும் அதுக்கப்புறமா 1/2 கப் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியும் எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பை வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். இந்த மாதிரி 1 மணி நேரம் நம்ம முன்னாடியே ஊற வச்சிட்டோம்னா காய்களோட இது சேர்ந்து கரெக்டா வெந்துடும். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்து, இது கூட 1/2 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், அடுத்து கறிவேப்பிலை. வெங்காயத்தை இந்த மாதிரி கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு இதில் பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். இந்த பச்சை பட்டாணி ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். நான் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணிங்கிறதுனால ஃபஸ்ட்டே சேர்த்து 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிறேன். நீங்கள் ஃப்ரோசன் பட்டாணி எடுத்திங்கன்னா கேரட், பீட்ரூட் சேர்க்கும்போது சேர்த்தா போதும். 2 நிமிஷம் ஆச்சு. இதில் கேரட், பீட்ரூட், ஊற வச்ச துவரம் பருப்பு சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையுமே ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கங்க. மூடி வச்சிடலாம். இடையில வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. இந்த மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 1 டீஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகாய். இதை வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம துருவன மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம சேர்த்த காயெல்லாம் ஓரளவு வெந்திருக்கு, நல்லா சாஃப்டா வேகலை. இதில் 100 ml தண்ணி சேர்க்குறேன். 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துருக்கேன். அது வந்து 100 ml இருக்கும். மறுபடியும் மூடி வச்சிருங்க. நம்ம சேர்த்த இந்த 3 காயுமே நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். நம்ம சேர்த்த தண்ணி எல்லாம் வத்திருச்சு.
கேரட், பீட்ரூட், பச்சை பட்டாணி, அப்புறமா நம்ம சேர்த்த துவரம் பருப்பு எல்லாமே கரெக்டாக சாஃப்டாக வெந்திருக்கு. இதில் நம்ம அரைச்ச தேங்காய் கலவையை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பொரியல் வந்து ஒரு ஹெல்த்தியான பொரியல். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம இதில் இஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இந்த பொரியல் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த தேங்காய் கலவையோட பச்சை மணம் போக ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். 2 நிமிஷமாச்சு. கடைசியாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கேரட், பீட்ரூட், பச்சை பட்டாணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. மிக்சட் வெஜிடபிள் பொரியல் பண்ண போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டிருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதும் அதில் 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து உளுந்தோட கலர் வந்து லைட்டாக மாறி வரட்டும். அடுத்து கறிவேப்பிலை, 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், 3 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூட 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை வந்து வாஷ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பரட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு சேர்த்தோம்னா நம்ம பருப்பை வந்து தனியாக வேக வைக்க வேண்டியதில்லை. அடுத்து இது கூட 100 கிராம் முட்டைக்கோஸ் சேர்க்குறேன், 100 கிராம் கேரட், 100 கிராம் பீன்ஸ், 100 கிராம் புடலங்காய். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்தால் சேர்த்துக்கங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இந்த குழம்பு பொரியலில் சேர்க்கறதுக்கு 100 கிராம் கேப்சிகத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம இப்போ சேர்த்தோம்னா கேப்சிகம் வந்து கலர் மாதிரி ரொம்ப வெந்துடும். எல்லா காயும் 3/4 பங்கு வெந்ததுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்தோம்னா பருப்பு வேகிறதுக்கும் இந்த காய் கரெக்டாக வெந்து வர்றதுக்கும் சரியாக இருக்கும். மூடி வச்சிருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். எல்லா காய்களுமே 3/4 பங்கு அளவுக்கு வெந்து வரட்டும். காய் வெந்துட்டு இருக்கும்போது இடையில இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. அப்போதான் வந்து பாத்திரத்தில் அடியில் பிடிக்காம இருக்கும். மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேர்த்த எல்லா வெஜிடபிள்ஸுமே 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. பாசிப்பருப்புமே குழையாம நல்லா உதிரா இருக்கிற மாதிரி வெந்திருக்கு. நம்ம சேர்த்த தண்ணியுமே கம்ப்ளீட்டா வத்திருச்சு பாருங்க. அடுத்து இதுல கட் பண்ண 100 கிராம் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா இந்த மாதிரி பரவலா சேர்த்துக்கங்க. கேப்சிகம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கேப்சிகம் வந்து 3 நிமிஷத்துலேயே நல்லா கரெக்டாக வெந்துடும். மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. எல்லா காய்களும் கரெக்டாக வெந்துருச்சு. கேப்சிகமும் நல்லா கிரன்ச்சியாக இருக்கிற மாதிரி வெந்திருக்கு. அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேங்காய் துருவல் உங்கள் தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். சுவையான ஈஸியாக பண்ணக்கூடிய கலர்ஃபுல்லான குழம்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கோவக்காய் பொரியல் பண்ண போகிறோம். இந்த பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அதில் 1 டீஸ்பூன் கடலை பருப்பும் 1 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பும் சேர்த்து இந்த மாதிரி பருப்போட கலர் லைட்டாக மாறினதுக்கு அப்புறமா அது கூட கறிவேப்பிலை, 10-12 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயத்தை கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க.
காயோட வதங்கி வரும்போது கரெக்டா இருக்கும். அடுத்து 4-5 பூண்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 4 காஞ்ச மிளகாவையும் இந்த மாதிரி கிண்டி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். அடுத்து நம்ம சேர்க்க போகிற கோவக்காயோடு சேர்ந்து வதங்கிடும். ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் போல் வெங்காயத்தை வதக்கி விட்டாச்சு. நான் வந்து இந்த பொரியலுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். பொரியல் நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்து 300 கிராம் கோவக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். கோவக்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா எண்ணெயிலேயே நல்லா இந்த மாதிரி பிரட்டி விட்டுருங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. அடுத்து இதில் 2 கையளவு தண்ணி தெளிச்சிருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. கோவக்காயோட தோல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் நம்ம வேக விடணும். இப்போ அடுத்து மூடி போட்டு ஸ்டவ்வை வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம வந்து இதுக்கு உப்பு இப்போ சேர்க்க வேண்டாம். பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்த்தா போதும். இந்த காய் பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து கிளறி விட்டுக்கங்க. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். மேல் தோல்லாம் கொஞ்சம் சாஃப்டாகி காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். அடுத்து இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி போட வேண்டாம். ஓப்பன்லயே இந்த காய் வந்து ஃபுல்லா வெந்து வரட்டும். இந்த பொரியல்ல காரத்துக்கு நான் காஞ்ச மிளகாய் மட்டும்தான் சேர்த்திருக்கேன். அதுவே கரெக்டான காரமா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு காஞ்ச மிளகாய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா மஞ்சள் தூள் உப்பு சேர்க்கும் போது நீங்க உங்க காரத்துக்கு தகுந்தபடி தனி மிளகாய் தூளோ சாம்பார் தூளோ சேர்த்துக்கங்க. மூடி போடாம லோ மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு 7-8 நிமிஷமா கோவக்காய் சுருளை வதங்கி நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. அடுத்து இதுல 1 டீஸ்பூன் சீரகத்தை இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு கசக்கி சேர்த்துக்கங்க. நல்லா வாசனையா இருக்கும். அடுத்து இதுல தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி தேங்காய் துருவல் நிறைய சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. இதே மெத்தட்ல நீங்களும் கோவக்காய் பொரியல் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப கலந்து விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியா வேகமா பண்ணக்கூடிய சுவையான கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் பொரியல் பண்ண போறோம். 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். காம்பை நீக்கிட்டு நீல வாக்குல 4 கட் பண்ணி தண்ணியில சேர்த்துக்கலாம். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 கப் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையா சேர்த்துக்கங்க. அப்பதான் நல்லா கரெக்டா வறுபடும். இது ரெண்டையும் 1 நிமிஷம் போல வறுத்துட்டு அடுத்து இது கூட 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 6-7 பல் பூண்டு, இது கூட காரத்துக்கு தகுந்தபடி 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதுல ஒரு சின்ன கோழிக்குண்டு சைஸ் அளவு புளியை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் கட் பண்ண வெங்காயம், 1/4 கப் தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கி விட்டுறலாம். ஒரு வதக்கிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு, இதுல கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம கொரகொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறமா தண்ணியில கட் பண்ணி போட்ட கத்திரிக்காயை தண்ணியில இருந்து எடுத்து எண்ணெயில சேர்த்துடலாம். எண்ணெயிலேயே 2 நிமிஷத்துக்கு இந்த காய் வதங்கட்டும். 2 நிமிஷமாச்சு
இப்போ வந்து இதுக்கு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ பொடிக்கு உப்பு சேர்த்தோம், இப்போ இந்த காய்க்கு சேர்த்துருக்கோம். நல்லா ஒரு தடவை உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நம்ம சேர்த்துருக்க இந்த கத்திரிக்காய் எண்ணெயிலேயே வதங்கி 3/4 பங்கு அளவுக்கு வெந்து வரணும். இடையில அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து வதக்கி விட்டுக்கணும். 7-8 நிமிஷமா எண்ணெயிலேயே வதங்கி கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 3/4 பங்கு அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரைச்ச பொடியை சேர்க்கணும். இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு இந்த நம்ம அரைச்சிருக்க அந்த பொடியோட கத்திரிக்காய் நல்லா கோட்டாகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம சேர்த்த இந்த பொடி எல்லா கத்திரிக்காய் பீசஸ்லையும் நல்லா கோட்டாயிருக்கு பாருங்க. இந்த மாதிரி பொடி அரைச்சு நீங்க பொரியல் பண்ணி பாருங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிருங்க. நம்ம சேர்த்து அந்த பொடியோடு சேர்த்து கத்திரிக்காய் இன்னும் 4-5 நிமிஷத்துக்கு வெந்துட்டு இருக்கட்டும். இடையில ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ 4 நிமிஷம் போல ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த பொடியோட சேர்ந்து கத்திரிக்காய் நல்லா ஃபுல்லாவே வெந்துருச்சு. நம்ம எண்ணெயில வதக்கும் போது 3/4 பங்கு அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து ஃபுல்லாவே வெந்துருச்சு. நல்லா சாஃப்டா இருக்கு. அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அருமையான சுவையில பொடி போட்ட கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சிறுகீரை பொரியல் பண்றதுக்கு ஒரு கட் சிறுகீரையை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சிறுகீரை வந்து சின்ன சின்ன கீரையா இருக்குங்கிறதுனால இதை வந்து கட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த கீரை வதங்கி சுருங்கி வரும்போது சரியா இருக்கும். சிறுகீரையை பிளைனா பொரியல் பண்றதுனாலும் பண்ணலாம். நான் இன்னைக்கு பாசிப்பருப்பு சேர்த்து பண்ண போறேன். 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணிட்டு 20 நிமிஷமா ஊற வச்சிருக்கேன். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகும் 2 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்துக்கங்க. கடுகை விட உளுந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்தா நல்லா வாசனையா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப உளுந்தெல்லாம் லைட்டா செவந்துருச்சு. 1/2 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், கூடவே 2 பச்சை மிளகாவும் 1 காஞ்ச மிளகாவும் சேர்க்கிறேன். இதை லேசா வதக்கி விட்டுருங்க. அடுத்து இதில் நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். கூடவே 3 பல் பூண்டை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கங்க. இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து இதுல 1/4 கப் போல தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் பருப்பு வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம கீரையை சேர்க்கும் போது பருப்பு கீரை எல்லாமே கரெக்டா வெந்து வந்துடும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. சேர்த்த பருப்பெல்லாம் லைட்டா வெந்திருக்கு. இந்த மாதிரி ஊற வச்சுட்டோம்னா பருப்பெல்லாம் வேகமா வெந்துடும். அடுத்து கீரையை சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு கை அளவு மட்டும் தண்ணி தெளிக்கிறேன். கீரையை சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி போட வேண்டாம். ஓப்பன்லயே கீரையும் பருப்பும் வெந்துட்டு இருக்கட்டும். வெந்ததுக்கு அப்புறமா கடைசியில உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்க்க வேண்டாம். நல்லா மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கீரை பருப்பு ரெண்டுமே வெந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். கீரை வெந்துட்டு இருக்கும் போது அப்பப்போ இந்த மாதிரி கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு ஒவ்வொரு கீரைக்கு வந்து தண்ணி தேவைப்படும் வேகலைன்னா, அதனால மறுபடியும் கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாம். காம்பை இந்த மாதிரி கிள்ளி பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்தது வேகாது. மறுபடியும் 1/2 கை அளவு தண்ணி தெளிக்கிறேன். இப்ப கீரை பாசிப்பருப்பு ரெண்டுமே வெந்துருச்சு. பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா குழையாம வெந்திருக்கு. இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன்.
நல்லா இந்த மாதிரி பரவலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இதுல அரை டீஸ்பூன் சீரகத்தை கசக்கி சேர்க்கிறேன். தேங்காய் துருவல் உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நல்லா கலந்து விட்டுறலாம். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். ஒரு நிமிஷம் ஆச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ஈஸியா பண்ணக்கூடிய சிறுகீரை பாசிப்பருப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சௌசௌ கேரட் பொரியல் பண்ண போறோம். 100 கிராம் கேரட்டும் 200 கிராம் சௌசௌவும் சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேன்ல அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அது கூட 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அதுல 1.5 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பும் 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கங்க. கடுகை விட உளுந்தும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க. இந்த பொரியல் நல்லா வாசனையா இருக்கும். இப்ப சேர்த்த பருப்பெல்லாம் நல்லா எண்ணெயிலே வறுபட்டு லைட்டா பொன்னிறமா வரட்டும். அடுத்து இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாவை முழுசாவே சேர்த்துக்கங்க. இதை லைட்டா வதக்கி விட்டுட்டு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் ஜஸ்ட் கொஞ்சமா வதக்கி விட்டா போதும். இதுல கட் பண்ணி வச்ச கேரட்டை சேர்த்து ஹை ஃப்ளேம்லயே வச்சு ஒரு 4 இருந்து 5 நிமிஷத்துக்கு கேரட்டை வதக்கிக்கங்க. கேரட் 4-5 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சௌசௌவை சேர்த்தா போதும். சௌசௌ சாஃப்டா இருக்கிறதுனால வேகமா வெந்துடும். அதனால ஃபர்ஸ்ட் கேரட்டை நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இதுல நம்ம கட் பண்ணி வச்ச சௌசௌவை சேர்த்துக்கலாம். கேரட்டை விட சௌசௌ சாஃப்டான காய்ங்கிறதுனால நம்ம இப்ப சௌசௌவை சேர்க்கிறோம். நான் 200 கிராம் சௌசௌவும் 100 கிராம் கேரட்டும் எடுத்திருக்கேன். நீங்க சௌசௌவும் கேரட்டும் சம அளவு எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கங்க. இப்ப இந்த சௌசௌவை ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்ப இது கூட 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு. மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இந்த சௌசௌ கேரட் ரெண்டுமே நல்லா கரெக்டா வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கும் போது அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. இப்ப திறந்து பார்க்கலாம். சௌசௌ கேரட் ரெண்டுமே நல்லா கரெக்டா வெந்துருச்சு. நம்ம சேர்த்த தண்ணியுமே வத்திடுச்சு பாருங்க. இதுல அரை டீஸ்பூன் சீரகத்தை 1-2 இடிச்சு சேர்த்துக்கங்க. அடுத்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே 1 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். 1 நிமிஷம் ஆச்சு. கடைசியா கொஞ்சமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளவுதான், சுவையான சௌசௌ கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பீட்ரூட் பொரியல் பண்ண போறோம். இந்த பொரியலுக்கு பீட்ரூட்டையும் பாசிப்பருப்பையும் நம்ம குக்கர்ல வேக வைக்க போறோம். இந்த குக்கர்ல 1/4 கிலோ பீட்ரூட்டை தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு வாஷ் பண்ண 1.5 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை இதுல சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். பீட்ரூட் லைட்டா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டாச்சு.
மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரு விசில் மட்டும் வேக வச்சுக்கலாம். பீட்ரூட் வெந்துட்டு இருக்கட்டும். இந்த மிக்ஸி ஜார்ல 1/4 கப் தேங்காய் துண்டுகள், ஒரு பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய். நான் சின்ன மிளகாய் வறுக்கிறதுனால 2 சேர்த்திருக்கேன். நீங்க பெரிய மிளகானா 1 சேர்த்துக்கங்க போதும். 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். பெருங்காய பவுடருக்கு பதில் பூண்டு வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இதை கோர்ஸா அரைச்சுக்கலாம். அரைச்சாச்சு. இந்த மாதிரி கோர்ஸா அரைச்சுக்கங்க. இந்த பொரியலுக்கு இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஹை ஃப்ளேம்ல ஒரு விசில் வந்துருச்சு. இந்த பீட்ரூட் பாசிப்பருப்பு ரெண்டுமே கரெக்டா வெந்திருக்கு. ஹை ஃப்ளேம்ல ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வச்சுக்கோங்க, கரெக்டா இருக்கும். பீட்ரூட் வேக வைக்கும் போது தண்ணிய அதிகமா சேர்த்துறாம அளவா சேர்த்து தண்ணியே இந்த மாதிரி இல்லாத அளவுக்கு வேக வச்சுக்கணும். சப்போஸ் தண்ணி கொஞ்சம் இருந்ததுன்னா அந்த தண்ணிய வடிக்காம ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் வத்த விட்டுருங்க. அடுத்து இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலை பருப்பும் 1 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்துட்டு இந்த பருப்பெல்லாம் நல்ல ஓரளவு பொன்னிறமா கலர் மாதிரி வரணும். அடுத்து இதுல 1/4 கப் பொடியா கட் பண்ண வெங்காயம் கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை லைட்டா 1/2 நிமிஷம் போல வதக்கி விட்டுக்கணும். வதக்கியாச்சு. இது கூட நம்ம அரைச்சா இந்த தேங்காய் கலவையை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் கலவையை நல்லா 1 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கங்க. 1 நிமிஷம் வதக்கியாச்சு. அடுத்து இது கூட வேக வச்ச பீட்ரூட் பாசி பருப்பை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு இது 1 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்ப 1 நிமிஷம் ஆச்சு. அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துடலாம். இத லைட்டா ஒரு தடவை பரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஹெல்த்தியான டேஸ்டான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வாழைப்பூ பொரியல் பண்ணுறதுக்கு இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணோம்னா நல்ல வாசனையாக டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு பொரிஞ்சதும் 2 டீஸ்பூன் உளுந்து சேர்க்குறேன். இந்த மாதிரி உளுந்தும் அதிகமாக சேர்த்துக்கங்க, நல்லாயிருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. கடுகு கம்மியாக சேர்த்தா போதும், ஏன்னா வாழைப்பூல துவர்ப்பு தன்மை இருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நம்ம சேர்த்த பருப்போட கலர்லாம் மாறிடுச்சு. இது கூட கறிவேப்பிலை, 1/2 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம். இந்த பொரியலுக்கு வெங்காயம் அதிகமாக சேர்த்தோம்னாலும் நல்லாயிருக்கும். அடுத்து கட் பண்ண 3 பச்சை மிளகாவும் கட் பண்ண 1 காஞ்ச மிளகாவும் சேர்க்குறேன். பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க. வெங்காயம் வதங்கி இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா வாழைப்பூவை சேர்த்துடலாம். ஒரு பெரிய வாழைப்பூவை கட் பண்ணி மோரும் உப்பும் கலந்த தண்ணியில கருத்து போகாம இருக்கிறதுக்காக போட்டு வச்சிருக்கேன். இந்த வாழைப்பூவை நல்லா பிழிஞ்சிட்டு சேர்க்கிறேன். எண்ணெயிலேயே நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு அப்புறமா இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வாழைப்பூவை மோரும் உப்பும் கலந்த தண்ணியில் நம்ம கட் பண்ணி போட்டதுனால உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறமா தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு 1/2 கை அளவுக்கு மட்டும் தண்ணியை தெளிச்சுட்டு நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. வாழைப்பூ ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால தண்ணி நம்ம அதிகமாக தெளிக்கக்கூடாது. நம்ம சேர்த்துருக்கிற தண்ணியிலேயே வாழைப்பூ வெந்துடும்.
மூடி வச்சு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வாழைப்பூ நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். இடையில ஓப்பன் பண்ணி பார்த்து கலந்து விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் ஆச்சு. வாழைப்பூவெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. நம்ம சேர்த்த தண்ணியுமே வற்றிருச்சு. அடுத்து இதில் அரை டீஸ்பூன் சீரகம், தேங்காய் துருவல் சேர்க்குறேன். தேங்காய் துருவல் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. வாழைப்பூல துவர்ப்பு தன்மை இருக்கிறதுனால தேங்காய் துருவலும் நம்ம அதிகமாக சேர்த்தோம்னா அந்த துவர்ப்பு தன்மையே தெரியாமல் நல்ல சுவையாக இருக்கும். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது 1 நிமிஷத்துக்கு மட்டும் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரியே முட்டைக்கோஸ் பொரியல் பண்ண போகிறோம். 400 கிராம் முட்டைக்கோஸை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இந்த வடிகட்டியில் போட்டு வச்சுருக்கேன். இது மாதிரி வடிகட்டியில் போட்டு வச்சோம்னா அதில் உள்ள தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வடிஞ்சிரும். ஏன்னா நம்ம இந்த முட்டைக்கோஸை ஆவியில் வேக வைக்க போகிறோம். அதனால தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வடிகட்டியில் வடித்து வச்சுக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த முட்டைக்கோஸுக்கு தேவையான அளவு உப்பை இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டுறலாம். இந்த கோஸ் வேகிறதுக்கு முன்னாடி அளவு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். வெந்ததுக்கப்புறம் இதனுடைய அளவு கொஞ்சம் குறைஞ்சி வந்துடும். அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கங்க. அப்புறமா தேவைப்பட்டால் கூட நம்ம லைட்டாக சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி பெசரி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் உப்பு பரவலாக இருக்கும். உப்பெல்லாம் எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இதை ஆவியில் வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இட்லி தட்டை வச்சுட்டு உப்பு கலந்து வச்ச முட்டைக்கோஸை இதில் வச்சிடலாம். எல்லா முட்டைக்கோசையும் இட்லி தட்டில் வச்சாச்சு. மூடி போட்டு 5லிருந்து 6 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். முட்டைக்கோஸ் வெந்துட்டு இருக்கும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 6 நிமிஷம் ஆச்சு. முட்டைக்கோஸ் நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இதை விடவும் வேகக்கூடாது. இன்னொன்று முட்டைக்கோஸ் கிரன்ச்சியாக இருந்தால் தான் இந்த பொரியல் நல்லாயிருக்கும். இப்போ இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம். பொரியலை ரெடி பண்ணிடலாம். இந்த பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் அரை டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சாப்பிடும்போது கடிபடும்போது நல்லாயிருக்கும். பருப்போட கலர்லாம் நல்லா மாறிடுச்சு. அடுத்து இது கூட கறிவேப்பிலை, கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை லைட்டாக அதனுடைய கலர் மாறாத அளவுக்கு வதக்கிக்கங்க. இப்போ இதில் வேக வச்ச முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. நம்ம முட்டைக்கோஸை ஆவிலே வேக வச்சதுனால இனி ரொம்ப வேக வேண்டியதில்லை. லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இன்னொன்று, முட்டைக்கோஸை நம்ம இந்த மாதிரி ஆவிலேயே வேக வச்சு இந்த பொரியல் பண்ணுறதுனால முட்டைக்கோஸில் உள்ள சத்துக்கள்லாம் போகாமல் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இந்த பொரியல் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். முட்டைக்கோஸை சேர்த்து 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டாச்சு. அடுத்து இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை திரட்டி கொடுத்துடலாம். இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். நான் இதில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி தேங்காய் துருவல் நிறைய சேர்த்தோம்னா பொரியல் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா ஒரு தடவை சிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா உதிராக கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரியே வெள்ளை வெள்ளையர்னு சூப்பராக டேஸ்டான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கேரட் பொரியல் பண்ணலாம்.
இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், எல்லாம் பொரிஞ்சிருச்சு. கறிவேப்பிலை, 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், வெங்காயம் லைட்டா வதங்கினதும் இதுல கட் பண்ண 300 கிராம் கேரட், கேரட்டை ஹை ஃபிளேம்லயே 2 நிமிஷம் வதக்கிட்டு 100 ml தண்ணி, பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு, மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஸ்டவ் மீடியம் ஃபிளேம்ல வச்சிருங்க. கேரட் வந்து கரெக்டா வெந்து வரட்டும். கேரட் வெந்து வர்றதுக்கு 6ல இருந்து 8 நிமிஷம் ஆகும். வெந்துட்டு இருக்கும் போது ஓபன் பண்ணி பார்த்து கலந்து விட்டுக்கணும். இந்த மிக்ஸி ஜார்ல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்க்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் சோம்பு. இந்த சோம்பு நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இதை என்ன ஸ்கிப் பண்ணிடலாம். இதை தண்ணி சேர்க்காம லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். இப்ப கேரட் நல்லா கரெக்டா வெந்திருக்கு. இப்ப நடுவுல நம்ம அரைச்ச தேங்காய் கலவையை சேர்த்துட்டு இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளறி விடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஈஸியா வேகமா பண்ணக்கூடிய டேஸ்டான கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சௌசௌ பாசிப்பருப்பு பொரியல் பண்ணலாம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண வெங்காயம், 2 கீறின பச்சை மிளகாய், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து லைட்டா ஒரு வதக்கிட்டு அடுத்து இதுல 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 கிலோ பொடியா கட் பண்ண சௌசௌ சேர்க்கிறேன். இத ஹை ஃபிளேம்ல வச்சு 2 நிமிஷம் போல வதக்கிக்கலாம். அடுத்து இதுல 1/2 மணி நேரம் ஊற வச்ச 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, கூடவே 100 ml தண்ணி, இதுல 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இந்த காய் பருப்பு ரெண்டுமே வெந்து வரட்டும். இடையில ஓபன் பண்ணி பார்த்து கலந்து விட்டுக்கங்க. ஒருவேளை தண்ணி தேவைப்பட்டா மட்டும் 1 டேபிள் ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூனோ தண்ணி சேர்த்துக்கங்க. இதுல ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒரே 1 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்தேன். இப்ப பாத்தீங்கன்னா காய் பருப்பு ரெண்டுமே கரெக்டா வெந்திருக்கு. பருப்பு வந்து ரொம்ப குழைய வேகக்கூடாது. இந்த கிள்ளு பதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு வெந்ததுன்னா இந்த பொரியல் சாப்பிடும் போது நல்லா இருக்கும். இதுல தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. தேங்காய் துருவல் உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. சூப்பரான டேஸ்ட்ல ஈஸியா பண்ணக்கூடிய சௌசௌ பாசிப்பருப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கொத்தவரங்காய் பொரியல் பண்ணலாம். கட் பண்ண 200 கிராம் கொத்தவரங்காய இந்த பேன்ல சேர்க்கிறேன். காய் முங்குற அளவுக்கு தண்ணி, கொஞ்சமா மஞ்சள் தூள், இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கிறேன். மூடி வச்சிருங்க. காய் வெந்து வரட்டும். இந்த காய் நல்லா சாஃப்டா வெந்து வர்றதுக்கு 8ல இருந்து 10 நிமிஷம் ஆகும். இந்த மிக்ஸி ஜார்ல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 4ல இருந்து 5 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள். சாம்பார் தூள் இல்லைன்னா நீங்க மிளகாத்தூள் சேர்க்கும் போது கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க. கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள்,
காய் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். 8 நிமிஷம் ஆயிடுச்சு. காயெல்லாம் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இப்ப இதுல கொஞ்சம் தண்ணி இருக்கு. இந்த தண்ணிய நம்ம வடிச்சிடணும். கொத்தவரங்கால லைட்டா வாய்வு தன்மை இருக்கிறதுனால நம்ம தண்ணிய வடிச்சிட்டோம்னா அந்த வாய்வு தன்மை எல்லாம் போயிடும். இப்ப இதுல உள்ள தண்ணிய மட்டும் வடிச்சு ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதுல 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர், வெங்காயம் வதங்கி அதனுடைய கலர் லைட்டா மாறி வரும்போது வடிச்சு வச்ச கொத்தவரங்காயை சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டாச்சு. இதுல இப்ப நம்ம அரைச்ச தேங்காய் கலவை, மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இந்த தேங்காய் கலவையோட சேர்ந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்லயே இருக்கட்டும். அவ்வளவுதான். ஹெல்த்தியான ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலாம். 1/4 கிலோ உருளைக்கிழங்க குக்கர்ல 4 விசில் விட்டு வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பொரியலுக்கு உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டா வேகணும். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து எல்லாம் பொரிஞ்சதும் கறிவேப்பிலை, அடுத்து 4 ஸ்லைஸ் பண்ண பூண்டு, 5 பச்சை மிளகாவை பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். 15 சின்ன வெங்காயத்தையும் பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். கூடுமான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரையும் வதங்கினதுக்கு அப்புறமா இதுல இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பை இப்பவே சேர்த்துக்கலாம். இப்பவே உப்பு சேர்த்தாதான் நம்ம உருளைக்கிழங்க உதுத்து விட்டு சேர்க்கும் போது உப்பு எல்லாம் நல்லா சேரும். இப்ப உருளைக்கிழங்க இந்த மாதிரி உதுத்து விட்டு சேர்த்துக்கலாம். லைட்டா அந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டு சேர்த்துக்கங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா சிம்லயே 2ல இருந்து 3 நிமிஷம் எல்லாம் நல்லா ஒண்ணு சேர்ந்து வெந்துட்டு இருக்கட்டும். அடுத்து இதுல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உருளைக்கிழங்கு வச்சு ஒரு தடவை நீங்க இதே மாதிரி பொரியல் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். மெயினா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரா ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய சுவையான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சிகப்பு தண்டு கீரை பொரியல் பண்ண போறோம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, அடுத்து 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம், 2 கீறின பச்சை மிளகாய், 3 ஸ்லைஸ் பண்ண பூண்டு, வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டியது இல்லை, ஜஸ்ட் 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். கீரையோட சேர்ந்து மறுபடியும் நல்லா வதங்கிரும். ஒரு கட்டு சிவப்பு தண்டை கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். கீரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 2 நிமிஷம் வதங்கினா கீரையோட அளவு நல்லா சுருங்கி வந்துடும். 2 நிமிஷம் வதக்கிட்டு இதுல ஒரு கை அளவு மட்டும் தண்ணி தெளிச்சுக்கலாம். மூடி எதுவும் போட வேண்டாம். கீரை ஓப்பன்லயே வதங்கிட்டு இருக்கட்டும். பாதி வெந்ததுக்கு அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம்.
மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அப்பப்போ இந்த மாதிரி வதக்கி கொடுத்துட்டே இருக்கணும். இப்ப 4 நிமிஷம் கிட்ட ஆச்சு. கீரை பாதி அளவுக்கு வெந்திருக்கு. காம்பு எடுத்து இந்த மாதிரி பிரஸ் பண்ணி பார்த்தா தெரியும் பாதி அளவுக்கு வெந்திருக்கிறது. இந்த மாதிரி கீரையும் பிரஸ் பண்ணி பார்த்தா தெரியும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம பரவலா தூண மாதிரி சேர்த்தாதான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி உப்பு சேர்ந்து நமக்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணு போல டேஸ்டா இருக்கும். மறுபடியும் ஒரு 3 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். இப்ப கீரை நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. ஒவ்வொரு கீரை முத்தலா இருக்கும், ஒவ்வொரு கீரை பிஞ்சா இருக்கும். அதை பொறுத்து கீரை வேகிற டைம் வந்து முன்ன பின்ன ஆகும். எனக்கு இந்த கீரை கொஞ்சம் முத்தலா இருந்ததுனால 4 நிமிஷம் ஆயிடுச்சு பாதி அளவு வேகிறதுக்கு. இப்ப மறுபடியும் 3 நிமிஷத்துல நல்லா கரெக்டா வெந்துருச்சு. இதுல கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கலாம். கடைசியில சேர்த்துக்கங்க, நல்லா வாசனையா இருக்கும். அடுத்து தேங்காய் துருவல் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நீங்க வந்து உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஹெல்த்தியான டேஸ்டான சிகப்பு தண்டு கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கத்திரிக்காய் பொரியல் பண்ணலாம். 300 கிராம் கத்திரிக்காய நீல வாக்குல கட் பண்ணி கத்திரிக்காய் கருத்து போகாம இருக்கிறதுக்காக உப்பு கலந்த தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இந்த பேன்ல 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல 1 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 1 டீஸ்பூன் உளுந்தும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்க்கிறேன். பருப்பெல்லாம் வறுபட்டு பொன்னிறமா வந்துருச்சு. அடுத்து கறிவேப்பிலை. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துட்டு லைட்டா வதக்கிட்டு தண்ணியில கட் பண்ணி போட்ட கத்திரிக்காய தண்ணியில இருந்து எடுத்து இதுல சேர்க்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சு எண்ணெயிலேயே 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இதுல 1 கை அளவு மட்டும் தண்ணி தெளிக்கிறேன். மூடி வச்சிருங்க. காய் பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். வெந்துட்டு இருக்கும் போது இடையில ஓபன் பண்ணி பார்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. மீடியம் ஃப்ளேம்ல வதங்கிட்டு இருக்கட்டும். இந்த மிக்ஸி ஜார்ல 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள், 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு. தண்ணி சேர்க்காம துருவுன மாதிரி அரைச்சிக்கலாம். லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைக்கணும். காய் வதங்கி பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இதுக்கு தேவையான அளவு உப்பை இந்த மாதிரி பரவலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிருங்க. காய் வதங்கி நல்லா ஃபுல்லா வெந்து வரட்டும். எப்பவும் போல இடையில கிண்டி விட்டுக்கணும். காய் நல்லா ஃபுல்லாவே வெந்துருச்சு. இது கூட அரைச்ச தேங்காய் கலவை, கொஞ்சமா கட் பண்ண கொத்தமல்லி இலை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். இன்னுமே பொரியல் வந்து நல்ல தேங்காய் எண்ணெய் வாசனையோட, இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா தேங்காய் எண்ணெய் வாசனையோட பொரியல் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்ல என்ன சேர்க்காம கூட இருக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஈஸியா பண்ணக்கூடிய கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் மசாலா ஃப்ரை பண்ண போறோம். 300 கிராம் வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிட்டு காட்டன் துணியில தொடச்சு இந்த மாதிரி சைஸ் துண்டுகளா கட் பண்ணி ஃபேன் காத்துல காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணிட்டோம்னா வெண்டைக்காயை வதக்கும் போது வெண்டைக்காயில் உள்ள விழுவிழுப்பு தன்மையெல்லாம் ஓரளவு நல்லா குறைஞ்சிரும்.
இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு அடிகனமான கடாய் அல்லது இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கடாயும் நல்லா அகலமாக இருக்கணும். அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 2லிருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். இந்த அளவு எண்ணெய் சேர்த்தா தான் ஃப்ரை ஆகிறதுக்கு நல்லா தாராளமாக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அதில் 3/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ சீரகமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட கட் பண்ணி வச்ச வெண்டைக்காய், கட் பண்ண 2 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணது. அடுத்து 5லிருந்து 6 பூண்டை தோல் உரித்து இந்த மாதிரி 2 கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டோம்னா இந்த வெண்டைக்காயில் வந்து நல்லா எண்ணெய் வந்து கோட்டாயிரும். வதங்கிட்டு இருக்கும்போது ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. இப்போ எல்லா வெண்டைக்காயும் நல்லா எண்ணெயில் கோட்டாயிருக்கு. அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கலந்து கொடுத்துடலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த வெண்டைக்காய் நல்லா எண்ணெயிலேயே வதங்கி நல்லா சாஃப்டாகி வர வரைக்கும் இருக்கட்டும். இடையில வந்து அப்பப்போ நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. வெண்டைக்காய் நல்லா எண்ணெயிலேயே வதங்கி அதனுடைய கலர் நல்லா மாறி வந்திருக்கு. அடுத்து ஸ்டவ்வோட தீயை நல்லா குறைச்சிருங்க. இது கூட 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். ஏன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கோம். ஸ்டார்டிங்கில் வதக்கும் போது பச்சை மிளகாய் சேர்த்தோம். அதனால் எனக்கு இந்த அளவு போதும். நீங்கள் தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் மசாலா தூளோட சேர்த்து வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனையும் போயிடும். மசாலா தூளோட சேர்த்து வதங்கிட்டு இருக்கும்போது இது கூட பொடியாக கட் பண்ண கறிவேப்பிலை இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலா தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுருங்க. ஃப்ளேமை கூட்டி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேர்த்த மசாலா தூள்லாம் கருகி போயிடும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சுவையான ஈஸியாக பண்ணக்கூடிய வெண்டைக்காய் மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.